எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய கேம்பெயினிங் ஸ்டைல பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட அவங்களுடைய பிரசன்ஸ காமிச்சுட்டு, அவங்க வாக்கு எப்படிலாம் சேகரிக்கணுமோ, என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ எல்லாமே பண்ணாங்க. ஆனா, இதையெல்லாம் பண்ணப்போ, இது வந்து தேர்தல் அப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்கலாம் ஆளே பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் இவங்கலாம் பார்க்கவே முடியாது. இப்போதைக்கு நம்ம கிட்ட வருவாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்லாம் சொன்னோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ஷனுக்கு அப்புறமாவும் எல்லா தலைவர்களும் அவங்களோட பிரசன்ஸ காட்டுறாங்க. இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானல்ல போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிக்சர் வந்து வெளியில வராமலே வந்து இருக்கலாம். அவங்களால நெனச்சா பெர்சனலா வந்து அத பண்ண முடியும். அந்த வெளியில அந்த வீடியோ வராமலே இருக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து எலக்ஷனுக்கு அப்புறமாவும் சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், மக்கள் கூட வாக்கிங் போறதா இருக்கட்டும். இது வந்து எலக்ஷனுக்கு அப்புறமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா ரிசல்ட்ட வந்து ஒண்ணும் மாத்த போறது கிடையாது. அது ஆல்ரெடி போல் ஆயாச்சு. இனிமே வர வேண்டியது தான் பாக்கி. அப்படி இருக்கும்போது எதனால அவங்களுடைய பிரசன்ஸ காமிச்சிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்கிறாரு. எலக்ஷனுக்கு அப்புறமா வந்து கோயிலுக்கு போறதா இருக்கட்டும். சேகர் பாபு அவர்கள் போட்டிங் போயிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தங்க வந்து அவங்களுடைய பிரசன்ஸ் ஏதோ ஒரு வகையில வீடியோவாவோ, போட்டோகிராஃபாவோ வந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல இனிமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பழக்கப்படுத்துறாங்களா? கண்டிப்பா எலக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி எந்த தலைவர் என்ன பண்ணாலும் அது ஓட்டுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி தேர்தல் தான் முடிஞ்சிருச்சே ஏன் பண்றாங்க அப்படின்னா, பொதுவாவே அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் அவங்க எப்பவுமே லைம் லைட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தினமும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அவங்கள பத்தி செய்திகள் வெளிய போயிட்டே இருக்கணும். மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னு தெரியணும். நம்ம இருக்கிறோன்றத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது பொதுவா அரசியல்வாதிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான். அதுவும் இந்த டிஜிட்டல் இரால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்கள பத்தின நியூஸ் வந்து யங்கர் ஜெனரேஷனுக்கும், அதே நேரத்துல எல்லாருமே பார்க்குற மாரி என்னென்னலாம் புதுசா பண்ண முடியும்? எப்படி புதுசா வந்து நம்ம மக்கள்ட்ட போய் சேரலாம்? அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பக்கம் பக்கமா பேசிட்டு இருந்த அரசியல்வாதிகள், மேடைகள்ல வந்து மணிக்கணக்கா பேசினவங்க கூட, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதலமைச்சருக்கு வந்து ஒரு 50 வருஷ அரசியல் அனுபவம் இருக்கு. அவர் வந்து மணிக்கணக்காலாம் மேடையில பேசியிருக்காரு. அந்த கூட்டம் அசையாம அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் வந்து இந்த எலக்ஷன் டைம்ல, இல்ல இந்த இல்ல எலக்ஷனுக்கு கேட்கிற முன்னாடி மாரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். எல்லா ம். அரசியல் கூட்டங்கள்லயும் எல்லாரும் எல்லாத்தையும் கேட்கறது இல்ல. இன்னைக்கு ஜெனரேஷன் மாறிருச்சு இல்லையா? ஆனா இப்ப ஸ்டாலின் வந்து இந்த எலக்ஷன் கேம்பெயின்ல எவ்ளோ பேசியிருக்காரு முதலமைச்சர். எத்தனை கூட்டங்கள்ல பேசியிருப்பாரு. ஆனா எது வைரல் ஆச்சு? அதுதான். ஆமா. ஏன்னா அந்த ஜெனரேஷனோட சேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் வந்து என்னன்னா, இந்த மாரி சிம்பிளா கம்யூனிகேட் பண்ணுங்க. வளவளன்னு பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் விஜய் கூட வந்து ரொம்ப சுருக்கமா பேச ஆரம்பிச்சாரு. நெறைய ரீல்ஸ் கன்டென்ட்டா குடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து அத எல்லா அரசியல்வாதிகளும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அத ஏன் எலக்ஷனுக்கு அப்புறம் பண்றாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த காரணம் தான். அவங்க லைவாவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மே 4ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த லீவு, ரெஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் அகைன் மக்கள் மன்றத்துக்கு போணும்ல. மக்கள் உங்கள வந்து டே 1ல இருந்தே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கல்ல. உங்களுக்கு வோட் போட்டுட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சொன்னத செஞ்சீங்களா? முதல் கையெழுத்து என்ன போட போறீங்க? உங்க தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நாள்ல சரி பண்ணுவீங்க? இப்போ வந்தீங்கன்னா, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையுமே டே 1ல இருந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் ஒரு நாகரிகம் கருதி சொல்றது தான். ஒரு புது அரசாங்கம் அமையுதுன்னா, ஒரு 2 மாசம், 3 மாசம் வந்து அவங்கள ஃப்ரீயா விட்டுறணும். அவங்கள வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள பொறுத்தவரைக்கும் டே 1ல இருந்து அவங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு இவங்க கவர்ன்மென்ட்டா சைன் பண்ணிட்டாங்களா? தேர்தல் வாக்குறுதி சொன்னதுல என்னென்ன குடுத்துருக்காங்க? இந்த மாசம் வந்து என்னுடைய அக்கவுண்ட்ல அவங்க சொன்ன மாரி 2000 விழுமா? அவங்க சொன்ன மாரி கூப்பன் கிடைக்குமா? இல்ல 10,000 கிடைக்குமான்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, நாங்க என்னைக்குமே மக்களோட தான் இருக்கோம். இப்போ சிஎம் வந்து வாக்கிங் போறாரு, மக்கள சந்திக்கிறாருன்னா, அவர் வந்து மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கூட வாக்கிங் போயிட்டு வீடியோ எடுத்து போட முடியும். ஆமா. இது வரைக்கும் அப்படித்தானே பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப ஏன் ஏன் மக்கள இப்படி மாத்துறாங்க? சந்திக்கிறாங்கன்னா, அதுதான். நான் ரெஸ்ட் எடுக்கலாம் போல. இப்ப என்னன்னா, சில பேர் சொல்றாங்க இல்லையா? அவ கொடைக்கானல்ல போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நான் ரெஸ்ட் எடுக்க வந்தாலும் கூட டெய்லி மக்கள சந்திச்சுட்டு தான் இருக்கேன். மக்களோட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இத பண்றாங்க. இத வந்து சீமான் கட்சியோட வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்டிகே வந்து இப்ப எல்லா கட்சியில தலைவர்களும் ஒவ்வொரு இடத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. விஜய்லாம் வந்து ஃபாரின் போறாரு அப்படின்ற மாரி செய்தியெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் வந்து எனக்கு பிரேக் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சோ அப்படிப்பட்ட அரசியல தான் மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்கன்றதுனால அவங்க இந்த மாதிரி அவங்களோட பிரசன்ஸ காட்டுறதுக்காக பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? நிச்சயமா ரெஸ்ட் எடுக்க போனாலும், அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த 40 டேஸ் கேம்பெயின் எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். இவ்வளோ வெயில்ல, இந்த வயசுல யாரா இருந்தாலும் அது ரொம்ப பெரிய உடல் ரீதியான சோர்வு இருக்கும். மன ரீதியான சோர்வு இருக்கலாம். அதனால ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷன் தானே. அதுக்காக அவங்க போறாங்க. ஈவன் இப்ப இந்த மீடியால கூட பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த 40 டேஸ் வந்து ஹெக்டிக்கா வொர்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சே நெறைய நண்பர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்கோ, இல்ல அவங்களால முடிஞ்ச இடத்துக்கோ ஊட்டியோ, கொடைக்கானலோ, ஏற்காடோ, ஏலகிரியோ, ஏழைகளின் ஊட்டியோ, இல்ல பணக்காரர்கள் ஊட்டியோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. இது வந்து மச் நீடட் ஒரு பிரேக் தான் இன்னைக்கு. அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா, மக்களால் அரசியல்வாதிகள் வந்து அவங்களோட லக்ஸரி லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல. ஒவ்வொரு அரசியல்வாதிகளுமே நல்ல சொகுசு கார்ல போறாங்க, பங்களால இருக்காங்க. நல்ல லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறதுனால, அவங்க ஒரு டூருக்கு போறாங்க அப்படிங்கிறது மக்கள் வந்து
ஒரு சகஜமான விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. பாருங்க அவங்கலாம் ஜாலியா அங்க போயிட்டாங்க. ஏன் வந்து பெரும்பாலான தலைவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா, அது வேற வேற கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க வந்து பணத்த எல்லாம் சேர்க்கறதுக்காக அங்க போயிட்டாங்க. அங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போயிருக்காங்கன்னு என்ன வேணாலும் எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் வேணான்றதுனால தான், இங்க கண்ணெதிர்ல நாங்க எங்கேயும் போயிரல. இங்க தான் இருக்கோம். டெய்லி இங்க போட்டிங் வரோம். இங்க வாக்கிங் போறோம். கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறோம். அவ்வளோதாங்கிறத மக்கள்ட்ட காமிக்க வேண்டிய ஒரு தேவையும் அவங்களுக்கு இருக்கு. அப்ப இனிமே எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாகவும் ஆட்சி அமைக்கிறவங்களும் சரி, அல்லது ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வாக்கிங், சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணுவாங்களா மக்கள் மத்தியில? இப்ப ஏன்னா பாண்டிச்சேரியினுடைய சிஎம் வந்து மக்கள் திடீர்னு பார்த்தா அங்க வாக்கிங் போயிட்டு இருப்பாராம், சைக்கிள்ல போயிட்டு இருப்பாரு, வண்டியில போவாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் எதிர்பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல ஆல்ரெடி அப்படிதானே இருக்கு. ஓ! எப்பவுமே முதலமைச்சரே வந்து இப்போ கான்வாய்ல போறாருன்னா, சடனா ஒரு இடத்துல நிறுத்தி அங்க இருக்கவங்க கிட்ட பேசுறாரு. அவங்களோட செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிறாரு. அது எலக்ஷன் நேரத்துல தானே அதிகமா இருந்தது. இல்ல எப்பவுமே அத பண்றாங்க. இப்ப ஓகே. ஏன்னா, மக்களுக்கு இப்ப வந்து சோசியல் மீடியா ஒரு பெரிய மீடியமா மாறிருச்சு. நீங்க அங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க இப்ப சினிமா ஸ்டார்ஸ்க்கு வந்து பேசிக்கா அவங்க மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருது. அவங்கள ரொம்ப சாஃப்ட்டா பார்க்குறாங்க. ரொம்ப ஹியூமானிட்டேரியனா யோசிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. பட் அரசியல்வாதிகள்னாலே ஒரு ஒரு ரொம்ப பெரிய லைஃப்ல இருக்கிறவங்க, இல்ல சில அரசியல்வாதிகள் ரொம்ப அடாவடித்தனமா, அராஜகமா இருக்காங்க. இல்லன்னா ஒரு முரட்டு குணம் படைத்தவர்களா இருக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகள் மேல பொதுவான ஒரு பிம்பம் மக்கள்கிட்ட இருக்கு. அத உடைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. நானும் உங்கள்ல ஒருத்தன் தான். நானும் நடந்து போவேன். நானும் வந்து சகஜமா எல்லார்ட்டயும் பேசுவேன். எனக்கும் வந்து சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கு. இல்ல எனக்கும் ரீல்ஸ் பார்க்குறதெல்லாம் புடிக்கும். அப்படின்னு நார்மல் லைஃபோட தங்கள மிங்கிள் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால இது வந்து எலக்ஷன் நேரத்துல மட்டும் இல்ல. சொல்லப்போனா ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதி வந்து 365 நாளும் 24 மணி நேரமும் அரசியல்வாதியா தான் இருப்பாங்க. அவங்க யார சந்திச்சாலும் இதுல விதிவிலக்கு விஜய் அவர்கள்னு எடுத்துக்கலாமா? அவரால எப்படி சகஜமா சைக்கிள் ஓட்ட முடியும்? எப்படி சகஜமா வாக்கிங் போ முடியும்? அப்போ அதனால தான் அவர் கோயில்லாம் சும்மா போறாரா? இல்ல அவருக்கு இதுவரையும் அந்த மாரி ஒரு இமேஜ் வரலல்ல. அவர பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்ப நடிகர்களுக்கு இருக்க பெரிய பிளஸ் என்னன்னா, அவங்க பெரிய சம்பளம் சொல்லப்போனா அரசியல்வாதிகளோட சம்பளம் கம்மி தான். ஒரு எம்.எல்.ஏ.க்கு 1,00,000 1,50,000க்குள்ள சம்பளம் இருக்கும். இல்ல முதலமைச்சருக்கோ, இல்ல அமைச்சர்களுக்கோ வந்து என்ன சம்பளம்ன்றதும் எவ்வளோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் வந்து மக்கள் அவங்க கிட்ட வேற மாரி பார்க்குறாங்க, நடிகர்கள் வேற மாரி பார்க்குறாங்கன்னா, நடிகர்களுடைய சம்பளம்ன்றது கோடிகள்ல இருக்கு. 100 கோடி, 200 கோடி, 250 கோடின்னு இருக்கு. அவங்க மேல ஏன் அந்த கோவம் வரல அப்டின்னா, மக்களுடைய பார்வையில அவங்க கஷ்டப்பட்டு தானே சம்பாரிக்கிறாங்க. அவங்க ஒரு தொழில் பண்றாங்க. அதுல ஒரு வருமானம் வருது. அவங்களுடைய வேலை அப்படின்றது இப்ப அரசியல்வாதிய பொறுத்தவரைக்கும் மக்களுக்கான ஒரு சேவைகளை செய்யறது தான் அரசியல் அப்படின்றது தானே அவங்களுடைய ப்ரொஃபஷனாவே அப்படிதான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது மக்களோட இல்லாம எப்படி அரசியல் செய்யறது? அதனால தான் மக்கள் வந்து அரசியல்வாதிகள் கிட்ட அந்த ஒரு எதிர்பார்ப்ப வைக்கிறாங்களோ அப்படின்னு ஆமா. பார்க்கலாம். அதான் என்னன்னா, அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஒரு ம். அரசியல்வாதி எப்படி சம்பாரிக்கிறாரு, அவருடைய சம்பளம் என்னன்றத மக்கள் பார்க்குறாங்க. ஆனா, அதுக்கு நேர் எதிரா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாரி இருக்கு. ம். அவங்களுக்கு எப்படி அந்த பணம் வருது? எதனால அவங்க அவ்வளோ பெரிய லக்ஸரி கரெக்ட். லைஃப வாழ்றாங்கன்னு ஒரு கோவம் மக்கள்ட்ட கண்டிப்பா. இருக்கு. அதனால தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு லக்ஸரி லைஃப்லாம் இருந்தா கூட நாங்க மக்களோட இருக்கோம்னு காமிச்சுக்கிறாங்க. சினிமா நடிகர்கள பொறுத்தவரைக்கும் அது விஜய்ன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களும், இல்ல இதுக்கப்புறம் யாராவது வந்தாலும் கூட அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அவங்க வந்து டெய்லி இந்த மாரி வரணும்னு மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வெளிய வந்தாலும் அவங்கள மக்கள் பார்க்குற விதம் வேற மாரி இருக்கும். ஆனா விஜய்க்கே வந்து இந்த எலக்ஷன்ஸ் முன்னாடி வரையும் வேற இமேஜ் இருந்துச்சு. இந்த எலக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அந்த இமேஜ் கண்டிப்பா மாறும். அவரை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவர பொலிட்டிஷியனா அங்கீகரிச்சுடுறாங்கல்ல மக்கள். அவரு எலக்ஷனுக்கு அப்புறமா நான் இனிமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வருவேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. எலக்ஷனுக்கு அப்புறம் இல்ல. ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம். சரி, ஓகே சார். அப்ப ஜெயிச்சு சிஎம் ஆகலன்னா வரமாட்டாரான்ற ஒரு கேள்வியும் வருது. சோ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்ப்பாங்க. ஏற்கனவே எலக்ஷன் டைம்ல அந்த ஒரு டைம் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு அந்த கரூர் இஷ்யூல இருந்து நெறைய பிரச்சனைகள் போனதுனால அவரால வர முடியல. இப்போ இனிமே வருவாரா? உண்ம அவர் ஃபுல் டைம் அரசியல்வாதியா? எம்.எல்.ஏ.வாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்டின்னா, அதுக்கப்புறமா மக்கள் சந்திக்க வருவாரா? மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். அது எங்க இப்ப பெரம்பூரோ, இல்ல அல்லது திருச்சி திருச்சி கிழக்கு. கிழக்கோ ஏதாவது அந்த தொகுதி மக்களாச்சும் அட்லீஸ்ட் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அடிக்கடி எங்களோட எம்.எல்.ஏவ நாங்க பாக்குற மாரி இருக்கணும்னு. கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அத அவரு பூர்த்தி செய்யல அப்டின்னா, டிசப்பாயின்ட்மென்ட் மக்களுக்கு நிச்சயமா வரும். ஏன்னா இதுவரையும் இந்த எலக்ஷன் முன்னாடி வரையும் விஜய வந்து ஒரு விக்டிமா தான் பார்த்தாங்க. ஆளுங்கட்சியினால் அவர் மக்கள் டிஃபெண்ட் பாதிக்கப்படுறாரு. பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்காக. ஆமா. மத்திய, மாநில அரசுகளால் அவர் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாருன்னு சொல்லி, நம்ம அவர் பக்கம் நிக்கணும்னு நின்னாங்க. இப்ப எலக்ஷன்ஸ் வந்து ரிசல்ட் வந்த அப்புறமா, விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அவருக்கு ரெப்ரசன்டேஷனே கிடைக்குதுன்னு வைங்களேன். அப்போ வந்து இந்த எதிர்பார்ப்புகள் வேறவா இருக்கும். அன்னைக்கும் நம்ம வந்து இதே விஷயத்த சொல்ல முடியாது. விஜய் இப்ப சொல்றதையே அப்பவும் சொல்லிட்டு இருந்தாருன்னா, டெஃபினட்டா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவருடைய செயல்பாடுகள் வேறு விதமா இருக்கணும். இருந்தா தான் அவர் 31ல, 29லலாம் வந்து ஒரு பெட்டரான இடத்துல இருக்க முடியும். இல்லன்னா என்னன்னா சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி. அவர் சினிமால நடிக்க போயிட்டாருன்னு ஈஸியா முடிச்சுருவாங்க. அதனால அவருடைய அப்ரோச் வந்து கண்டிப்பா மாறணும்.
மாறலைன்னா மக்கள் மாத்துவாங்க. கண்டிப்பா சார். இப்போ எல்லாரும் அவங்களுடைய பிரசன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்காங்க. வெக்கேஷன் மோட்ல வந்து தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு கூட நம்ம பேசியாச்சு. ஸோ இந்த ஒரு இப்போ முதல்வர் இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுனதா இருக்கட்டும், பல பேர் ஹெல்ப் பண்ணி அது ஒரு வகையில ட்ராலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, விஜய் பண்றது எல்லாத்தையும் ஸ்டாலின் பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு இதுவும் இருக்கு. ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சின்ன இளம் வயதுல இருந்தே வந்து அரசியல் செய்யும் போதுல இருந்தே அவர் சைக்கிள்லாம் ஓட்டுறதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் பண்ணதான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா இப்போ வந்து வந்த இப்போ அரசியல்ல கவனிக்கக்கூடிய பல பேர் வந்து விஜய் சைக்கிள் ஓட்டுனதுனால தான் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுனாரு அப்படின்னும் வந்து அத பாக்குறாங்க. ம். விஜய் இந்த ரோட் ஷோ மாரி பண்றதா இருக்கட்டும், அவர் ரேம்ப் வாக் பண்ணதுனால தான் இவங்களும் ரேம்ப் வாக் பண்ணாங்க. அப்படி எல்லாமே வந்து அவர கம்பேர் பண்ணி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கருத்துகள் வந்துட்டு இருக்கு. அத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அதான் இவங்களா அப்படி நினைச்சுக்கிறாங்க. ம். சைக்கிள் டெய்லியும் தான் எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஜி.கே. வாசன் கூட ஒரு முறை சைக்கிள் ஓட்டுனாரு. ஆமா. சைக்கிள் சின்னம்ங்கிறதுனால. நீங்க சொன்ன மாரி அது இந்த ஜெனரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதாவது ஜென்ஸி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இளைய தலைமுறை. அவங்களுக்கு வேணா அப்படி இருக்கும். இதுவே வந்து இப்ப என்னுடைய ஜெனரேஷன்ல, இல்ல எங்க அப்பா ஜெனரேஷனோ, இல்ல எங்க அண்ணனோ, இந்த உங்களுக்கே கூட உங்க வீட்ல கூட நீங்க உங்க பேரன்ட்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அவங்க அதெல்லாம் அப்பயே நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது வெறும் ஒரு சின்ன ஹிஸ்டரி தெரியாம இருக்கிறதுனாலயோ, இல்ல முன்னாடி நடந்த விஷயங்கள் தெரியாம இருக்கிறதுனாலயோ வர தோற்றம் தானே தவிர, ஒருத்தர பார்த்து ஒருத்தர்னா பண்ணுவாங்க. இல்லன்னு நான் சொல்லல. இப்ப நம்ம எலக்ஷன் டைம்ல கூட பார்த்தோம். விஜய் வந்து மக்கள்ட்ட இருந்து கூலர்ஸ் வாங்கி போட்ட அப்புறம் எடப்பாடி பண்ணாரு. உதயநிதி ஸ்டாலின் பண்ணாரு. அதெல்லாம் நடக்கும். இல்லன்னு நம்ம சொல்லல. பட் மொத்தம் பொதுவா வந்து யார் என்ன பண்ணாலும் அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து தவறான பார்வையா தான் இருக்கும். ஓகே. நமக்கு ஒரு முறை கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இல்ல YouTubeல பார்க்கலாம். அதுல பார்த்தாலே தெரிஞ்சிரும். யார் எப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வர்றது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. நெறைய விஷயங்கள நம்ம பேசியிருக்கோம். சோ இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.